முதலாவதாக அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சலையின் விடுதலைக்காக சத்தியாகிரகம், கோட்டை ரயில் நிலையம் முன் கூடிய அரசியல்வாதிகள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ஏனைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த விவகாரம் குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அதே நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலவை குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதானி ஷானி அபேசேகரவின் சித்திரவதை முகாமுக்கு அனுப்பக்கூடாது என்றும் அவர் விடுவிக்கப்பட வேண்டும். தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் நோக்கம் வெற்றி பெறுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. சுரேஷ் சலவை விடுவிக்கும் வரை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவோம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் உயிரிழந்தவர்கள் பற்றி மாத்திரம் பேசப்படுகிறது. புலிகள் அமைப்பு எத்தனை ஆயிரம் பேரை படுகொலை செய்தது, அது பற்றி யாரும் ஏன் பேசவில்லை? நாட்டுக்காக போராடிய சுரேஷ் சலவுக்காக தொடர்ந்து போராடுவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலவை விடுவிக்க கோரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தினை இவ்வாறு முன்னெடுத்திருந்தார்கள். விமல் வீரவன்ச, உதய கம்மான் பில, சரத் வீரசேகர, அதே நேரத்தில் சஞ்சீவ் எதிரிமான உள்ளிட்ட மதுரை விதானகே உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். முன்னாள் அமைச்சர்களான டி ரானலஸ் பிரசன்னர் அனைத்தும் உட்பட பௌத்த பிக்குகளும் கலந்து கொண்டார்கள். இதன்போது அந்த இடத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. காலை 10 மணி அளவில் கோட்டை புகிர்த நிலையம் முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பமாகுவதற்கு முன்னர் அந்த இடத்தில் பெண் ஒருவர் குண்டு தாக்குதலால் எமது குடும்பமே இல்லாமல் போனது, எமக்கு நீதி வேண்டும் என்று பதாகை ஏந்தி தனித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த இடத்துக்கு வந்த வீரன்சுவின் தரப்பினர் அவருடன் முரண்பட்டு அந்த இடத்திலிருந்து அவரை வெளியேற்றி பௌத்த மத வழிபாட்டுடன் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த பெங்கமுவே நாலகத்திரர், நாட்டுக்காக போராடிய போரான சுரேஷ் சலவை அரசாங்கம் இன்று பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்து சித்திரவதைக்குள்ளாக்கியுள்ளது. ஜனாதிபதியும் ஷானி அபேசேகரவும் பயங்கரவாதிகளை போன்று செயற்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதனத்தில் விமல் உள்ளிட்ட தரப்பினரும் இங்கே தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. விமல் இங்கு உரையாற்றும் போது ஏதோ ஒரு குழுவின் மகிழ்ச்சிக்காகவும் முள்ளிவாய்க்காலில் தோற்கடிக்கப்பட்ட புலி பயங்கரவாதத்தின் வேதனையையும் குரோதத்தையும் தீர்த்துக் கொள்வதற்காகவும் சுரேஷ் சலையை தொடர்ச்சியாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் ஷானின் சித்திரவதை கூடத்துக்குள் வைத்து கொடூரமான சித்திரவதைகளை செய்வதாக அவர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். எனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் சூத்திரதாரி சுரேஷ் சலை அல்லது வேறு யாராக என்று நினைத்தால் அதற்கெதிராக நாட்டின் சாதாரண சட்டத்தில் விசாரணை நடத்துங்கள் என்றே நாம் கோருகிறோம். அது குறித்து எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் இன்று அரசு புலனாய்வு பிரிவு முன்னாள் பிரதானியை ஒரு பயங்கரவாதியைப் போல பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். முதல் நாளில் நீதிமன்றம் கேட்டபோது அவர் ஒரு சந்தேக நபர் அல்ல என்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கூறியிருந்த நிலையிலும் அவரை கைது செய்து சிஐடி தடுப்பு காவலில் வைத்திருந்தார்கள். பின்னர் தான் அவர் ஒரு சந்தேக நபர் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார்கள். இந்த அனைத்து விவரங்களையும் நீதிமன்றத்தின் முன்னிலையில் வெளிப்படுத்துவதற்கு 3 மாத காலம் தாராளமாக போதுமானதே. இப்போது சுரேஷ் சலை கைது செய்யவிட்டு அதைவிட பல மாதங்கள் கடந்துவிட்டன. இன்னமும் உறுதியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்தவொரு சாட்சியமும் முன்வைக்கப்படவில்லை. வெளிநாட்டுக்கு தப்பியோடிய நபர் ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலம் என்பதை தவிர வேறெந்த சாட்சியமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. சேனல் 4 நாடகத்தை இயக்கிய நபர் கூட சுரேஷ் சலை சஹரான் ஹஷீமை சந்தித்தார் என்றும் அவ்வாறு கூறப்பட்டாலும் அதனை நிரூபிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்தவொரு சாட்சியமும் தன்னிடம் இல்லை என்றும் கூறுகிறார். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு குழுவின் மகிழ்ச்சிக்காகவும் முள்ளிவாய்க்கால் தோற்கடிக்கப்பட்ட புலி பயங்கரவாதத்தின் வேதனையும் குரோதத்தையும் தீர்த்துக் கொள்வதற்காகவும் இந்த சுரேஷ் சலையை தொடர்ச்சியாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் ஷானியின் சித்திரவதை கூடத்துக்குள் வைத்து கொடூரமான சித்திரவதைகளை செய்கிறார்கள் என்பதான குற்றச்சாட்டினை விமல் வீரவன்ச இவ்வாறு முன்வைத்திருந்தார். அவருடைய குற்றச்சாட்டு அவ்வாறு இருக்க சலை விடுதலையாக வேண்டும் என்பதான கோரிக்கையை கம்மன் பிள விடுத்திருக்கிறார். அவர் இது பற்றி கூறும்போது வாழ்க்கை மீதான ஆசையை கைவிட்டு ராணுவ சீருடை அணிந்த சுரேஷ் சலவுக்காக தமது வாழ்க்கை கைவிட தயாராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கு சொல்வதற்காகவே இங்கு வந்திருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு பயங்கரவாத அரசாங்கம். ராணுவத்துக்கு எதிராக 71 மற்றும் 87களில் ஆயுதமேந்தி அழிக்க முடியாமல் தோற்றுப்போய் வீட்டுக்கு சென்றவர்களுக்கு இன்று அரசு அதிகாரம் கிடைத்திருக்கிறது. அதனால் தான் இன்று அவர்கள் ராணுவத்துக்கு எதிராக அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அரச பயங்கரவாதத்துக்கு முழு உலகிலும் உள்ள ஆகச்சிறந்த உதாரணம் அனுர்குமாரவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அரச பயங்கரவாதத்துக்கு உலகில் உள்ள சிறந்த உதாரணம் ஷானியின் சிஐடி சித்திரவதை கூடம் என்பதான குற்றச்சாட்டு அவரால் முன்வைக்கப்படுகிறது. அவருடைய கருத்து அவ்வாறு இருக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதுரை விதானகே குறிப்பிட்டிருக்கிற செய்தி குறித்தும் அவதானத்தை செலுத்தலாம். அனுர்குமார் ஜனநாயக தலைமையிலான NPP அரசாங்கத்துக்கு பெருந்தொகை பணமூடையும் வாக்குகளும் பிரிவினைவாத புலம்பெயர்ந்தவரால் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிரதி உபகாரமாகவே டயஸ்போரா ராணுவத்தினர் பழிதீர்க்கும் செயற்பாட்டை கோரியிருக்கிறது. அதனால் அனுர தலைமையிலான அரசாங்கம் ஜெனரல் சுரேஷ் சலையை மரணத்தின் விளிம்பு வரை கொண்டு போய் டயஸ்போரா கேட்ட அந்த பழிதீர்க்கும் படலத்தை செயற்படுத்தப் போகிறார்கள் என்பதான அவருடைய கருத்து. ராணுவ வீரர்களை பலியெடுக்கிட மாட்டோம் என்பதாக சஞ்சீவ் எதிரிமானவும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவருடைய கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது அவர் கூறுகிற பிரதான கருத்து, நாம் இந்த நாட்டில் மனச்சாட்சி உள்ள மனிதர்களாக நன்றியுள்ள மனிதர்களாக அனுர அரசாங்கத்துக்கு இந்த ராணுவர்களை பலியெடுக்க இடமளிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை நாம் முன்வைக்க வேண்டி இருப்பதாக சஞ்சீவ் எதிரிமான இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்.